நம்ம அதிர்ஷ்டருடைய விடாமுயற்சி படம் தேர்ந்தெடுத்து நடித்ததற்கே அவரை பாராட்டலாம் அப்படின்னு பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. எந்தவித மாஸ் விஷயங்களுமே இல்லாம ஒரு கதையை சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுவே வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்ல இருக்கும் விஷயங்கள் எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ஒரு பிரச்சனையில சாதாரண ஆள் மாட்டிக்கொண்டால் எப்படி அந்த பிரச்சனைய சமாளிப்பாரோ அதே போலதான் அது சார் விடாமுயற்சி திரைப்படத்துல பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு. எந்த ஒரு மாஸ் ஹீரோயிசமுமே அவர் காட்டல. ஆனால் ஒரு சில ரசிகர்களுக்கு இந்த முயற்சி பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. குறிப்பாக அஜித் சாருடைய ரசிகர்கள் ஒரு சிலருக்கே இந்த படம் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனா இதே போல படங்களை ஆதரித்தால் தான் மற்ற ஹீரோக்களுமே மாஸ் விஷயங்களை மறந்து வித்தியாசமான கதைகளை, அதாவது யதார்த்தமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சி திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாட்கள்ல தமிழ்நாட்டில் மட்டுமே 45 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் ஒரு சிலரோ விடாமுயற்சி திரைப்படம் 20 கோடி தான்ப்பா வசூல் செஞ்சது அப்படின்னு ஆளுக்கு அவங்க வாய்க்கு வந்ததை அடிச்சு விடவுமே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா உண்மையான வசூல் என்ன அப்படின்னு இந்த படத்துடைய தமிழக விநியோக உரிமையை வாங்கிய ரெட் ஜெயின் மூவிஸே அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் நாள்ல தமிழகத்துல மட்டுமே 40 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கா. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா உலக அளவுல முதல் நாள்ல 200 கோடி கிட்ட வசூலாகி உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இதனடுத்து இரண்டாவது நாளையுமே சேர்த்து படம் கிட்டத்தட்ட உலக அளவுல 300 கோடி கிட்ட வசூலாகியிருக்கா. சோ இந்த தகவல் தற்போது வழியாக இருக்கு. இதனை இயக்கிய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.